இவன் தாங்க முருகன். இவனை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இவன் எங்கள் வீட்டுக்கு வந்து சரியாக 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் இதே செப்டம்பர் மாதம் அடமழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த டயத்தில் எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரே அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட என்னோடய அம்மா வெளியே போய் பார்த்தபோது தான் தெரிஞ்சது, ஒரு பன்னி கூட்டம் இவனை அட்டாக் செஞ்சுருந்தது. அதில் இவனுடைய முதுகு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது. இவனுடைய ஒரு காலில் பாதி விரல்களை காணோம். அந்த பன்னி கூட்டத்துக்கிட்டமிருந்து மீட்டு அவனுடைய புண்களுக்கெல்லாம் மஞ்சள் போட்டு எங்கள் வீட்டு கார்டனில் விட்டு வச்சுருந்தோம். 2 நாட்கள் ஆள் அட்ரஸே இல்லாமல் பிறகு தான் கண்டுபிடிச்சோம். ஒரு மரத்தடியில் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தான். அவனை கொண்டு வந்து பார்த்தபோது அவன் புண்களிலெல்லாம் புழுக்கள் வச்சுட்டு இருந்தது. அந்த புண்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு 10 நாளில் அவன் குணமடைஞ்சான். அதன் பின்னாடி அவன் எங்களை விட்டு போகவே இல்லை. நாங்கள் போகிற இடம்லாம் கூட வந்துட்டுருந்தான். நாங்கள் இல்லாத நேரத்தில் இந்த கணேசன் தான் அவனுக்கு துணை. எப்போவுமே இந்த கணேசனோடவே இருப்பான். அதன் பிறகு தான் இவனுக்குன்ட்டு ஒரு துணை இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கருப்பு கோழியை நாங்கள் பிடிச்சு விட்டோம். இப்போது பாருங்கள் முருகன் எப்படி இருக்கிறான்னுட்டு. அவன் இப்போ பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சிக்கிட்டான். இதுதாங்க அவனை பற்றின ஒரு சின்ன வீடியோ. நன்றி.